குரு அதாவது ஆசிரியருங்க. ஆசிரியர் அப்படிங்கிறவங்க எவ்வளத்துக்குள்ள ஒரு புனிதமானவங்க. அவங்க வந்து தன்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து நல்வழிப்படுத்தணும். அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாளும் போராடுறவங்க. அந்த மாரி ஆசிரியரா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒரு உண்மையான ஆசிரியை ஒரு மாணவியோ, மாணவன் மேலேயோ எந்த லெவல்ல அக்கறை வைக்கணும், எந்த லெவலுக்கு ஒரு பாசமா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நெனச்சிருந்தா, இந்த மாரி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா கடைசியில இதனால அந்த ஆசிரியைக்கு என்ன நடந்துச்சுங்கிற முதற்கொண்டு நம்மளால சொன்னா ஏத்துக்க முடியாது. அந்த மாரி நெறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வாரீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது போக நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்க்கலாம். ஜனவரி 4, 2017 ஒடிசா மாநிலத்தோட டிஸ்ட்ரிக்ட் தான் புவனேஸ்வர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்த ஒரு சின்ன ஊர் தான் வந்து குர்தா அப்படிங்கிற ஒரு ஊருங்க. அந்த ஊரை பொறுத்தளவு அது வந்து நிறைய கிராம பகுதிகள் ஒன்று சேர்ந்த ஒரு ஊர்னே சொல்லலாம். ஃபுல்லாமே அங்கே வந்து விவசாயம் தாங்க. எல்லாத்தோட தொழிலுமே என்ன தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். வீட்டில் ஒரு ஆள் கண்டிப்பாக விவசாயம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அப்போது வந்து அந்த விவசாய காடு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் ரோடு போவாங்க. அதுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே விவசாய பூமி. ரைட் சைடுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு புறம்போக்கு இடங்க. அந்த புறம்போக்கு இடம் வந்து எப்படின்னா, அது வந்து யாருக்குள்ளதும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படியே அனாமத்தா அது பாட்டுக்கு கிடக்கும். ஸோ அது பாட்டுக்கு அங்கேயே இருக்கிறனால நிறைய அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த புறம்போக்கு இடத்துல நடக்குங்க. அதாவது எந்த மாதிரினா, நிறைய பேர் குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, அது போக பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து நிறைய தப்பான உறவுகள் வச்சுக்கிறது, அது போக ப்ராஸ்டிடியூஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த காட்டு பகுதியில் வந்து நடக்குமாங்க. ஸோ இது மாதிரி தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஜனவரி 4ஆம் தேதி காலையிலே ஒரு விவசாயி வந்து எந்திச்சு வாராருங்க. தன்னுடைய வயலுக்கு போகிறதுக்காக அந்த ரோட்டில் வாராரு. அப்படி வரும்போது ரைட் சைடில் வந்து அந்த புறம்போக்கு நிலத்தில் வந்து நாய் பயங்கரமாக குலைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 10-20 நாய் சேர்ந்து குலைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாய்கள்லாம் பயங்கரமாக குலைக்குது. இந்த விவசாயிக்கு என்னன்னே தெரில. சரி போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறது கிட்ட நெருங்கி போகிறாருங்க. போன அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. அங்கேருந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்த ஆரம்பித்து வெளியே வந்து ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவர் பார்த்தது ஒரு பொணம். அதுவும் ஒரு பெண்ணுடைய பொணங்க. அது வந்து அந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியாது. ஏன்னா ரத்த வெள்ளத்தில் அந்த பொணமானது இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லோரும் வந்துட்டாங்க. போலீஸ்க்கு, ஆம்புலன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் வரதுக்கு முன்னாடி மொத்த ஊர் மக்களும் வந்து கூடிட்டாங்க. போலீஸ் உடனே ஃபாரன்சிக் டீம் கூப்பிட்டு அந்த இடத்துல எல்லாமே சுற்றி ஃபாரன்சிக் டீம் வச்சு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது தான் ஒரு விஷயம் கிடைக்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி இருக்குது தெரியுமா, அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கட்டை ஒன்று கிடைக்கிது. அந்த கட்டையில் வந்து ரத்தக்கரை இருக்குது. அது போக ஒரு கல் இருக்குது. அந்த கல்லுமே ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்குங்க. ஸோ இந்த 2 என்ன கிடைக்கிது. இப்போ போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கட்டையை வச்சு இந்த கல்லை வச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா, இதில் வந்து ஏதாவது ஒரு அப்யூசிவான ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக, அதாவது அது வந்து பீப் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து சேரீ போட்டிருக்கு. அந்த சேரீ ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த சேரீ யாராவது கழட்ட முயற்சி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரில. சேரீ நார்மலாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பொண்ணு யார் என்னன்னு தெரில. ஏன்னா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி செதஞ்சு போயிருக்கு. இதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு 22 to 32 வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கண்டுபிடிக்கிறாங்க. இது போக அந்த கட்டையும் கல்லையும் வச்சு பார்க்கும்போது தெரியுது, இது ஒரு பிளான்டு மர்டர் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னன்னா, இப்போ பிளான்டு மர்டர்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்று கத்தியை வச்சோ இல்லை துப்பாக்கி வச்சோ கொலை பண்ணிடுவாங்க. ஆர் கொலை பண்ண பாடியை இங்கே கொண்டு வந்து போடுவாங்க. அப்படி நடந்திருக்கும். ஸோ இதில் வந்து பிளான்டு மர்டர் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க. ஆர் யாரோ ஒரு ஆள் இவங்களை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து ஏதோ வாக்குவாதம் ஆகி தான் கடைசியில் கட்டையவோ கல்லோ வச்சு அடித்து கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அப்படின்னு ஒட்டி, இந்த பொண்ணு ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்க. அது போக என்னென்னா, யாராவது ஒரு ஆள் வழிப்பறி பண்ணதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணை இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் வாக்குவாதமாகி நிறைய சண்டையாகி இந்த மாதிரி கொலை நடந்திருக்குமோ, இல்லைன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பண்ணுறதுக்காக யாரோ ஒரு ஆள் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பல்வேறு விஷயத்தில் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லைங்க இந்த கேஸில். இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு யாருன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா கொஞ்சம் ஓரளவு நம்ம நெருங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது இந்த கிராமங்களை சுற்றி இருக்கான்னு பார்த்தா சம்பவம் நடந்த கிராமத்திலே ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்து முத நாள் நைட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 நைட் அன்னைக்கு ஒரு அப்பா அம்மா, அதாவது ஒரு பொண்ணுடைய அப்பா அம்மா தன்னுடைய பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன் பொண்ணுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டிருக்காங்க. 28 வயசுன்னு ஒட்டி இந்த மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணை காணுன்னு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ்காரன் சொல்லியிருக்காங்க, உன் மகன் எவன கூடயோ ஓடி இருப்பான், 28 வயசு தானே ஆகுது, கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கும், எவனையா லவ் பண்ணியிருப்பான், ஓடி இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியப்படுத்தி அந்த இடத்துல வந்து அந்த அப்பா அம்மாவை அவமானப்படுத்தி அந்த கூட வந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் அவமானப்படுத்தி அந்த போலீஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தன்னுடைய பொண்ணு தான் அந்த பாடியாக இருக்குங்கொட்டி அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கதறி கதறி அழுறாங்க தான் பொண்ணை வந்து அந்த நிலையில பார்த்துட்டு. ஏன்னா அவங்க பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி போலீஸ்காரங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் போது தான் அந்த பொண்ணுடைய பேரு அஞ்சலி. அவங்களுக்கு 28 வயசு ஆகுது. அவங்க பக்கத்தில் உள்ள ஒரு ஹை ஸ்கூலில் வந்து டீச்சராக வேலை பார்க்குறாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே சரியான டென்ஷன். ஏன்னா நேற்றே கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே இந்த போலீஸ்காரங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன் எடுத்து தேட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த பொண்ணு உயிரோடு இருக்க கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவங்க ஏளனமாக இருந்தனால தான் அந்த பொண்ணு உயிர் போயிட்டுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் கிராமத்து மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபடுற அளவுக்கு ஆயிட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா பிரச்சனை மேலிடம் வரைக்கும் போது பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க இந்த கேஸில் யார் இது பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக என்னெல்லாமும் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரே பொண்ணு தாங்க, ரொம்பவுமே நல்ல பொண்ணு தான். இதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறது. காலைல 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் அந்த இடத்துல ஓடும். இது எப்படின்னா இந்த பொண்ணு வந்து அந்த காட்டு வழி பாதையாக தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும், அங்கே போய் ஸ்கூலுக்கு போகும், ஸ்கூலுக்கு போயிட்டு 4:30க்கெலாம் அந்த பஸ் அங்கே இடத்துக்கு வரும், அந்த காட்டு வழியாக வந்துடும். இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா போலீஸ்காரங்க இந்த காட்டு வழியாக வரும்போது தான் எவனோ ஒருத்தன் இந்த பொண்ணை வந்து தப்பான முறையில் ஈடுபடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது இல்லை அப்படின்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்னென்னா அந்த பொண்ணுடைய உடம்போட நகத்தில் ஃபுல்லாக தோல்லாம் இருக்குங்க. என்னென்னா அந்த பொண்ணை வந்து யாரோ ஏதோ பண்ண வந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு போராடும் போது நகத்தை வச்சுலாம் பிராண்டி இருக்குது. அந்த பிராண்டும் போது அந்த தோல் எல்லாமே வந்து இதாகிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபாரன்சிக் டீம் டெஸ்டிங்காக எடுத்துக்கிறாங்க. ரொம்பவுமே மக்களுக்கு நடுவில் வந்து பெரிய போராட்டம் ப்ரொட்டஸ்ட்லாம் ஈடுபடுறதுனால எந்த ஒரு லைனுமே கிடைக்கல போலீஸ்காரங்களுக்கு. இதை நம்ம எப்படி மூவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு என்னென்னலாமோ யோசித்து பார்க்குறாங்க. ஆனால் யோசிச்சதுக்கான ஒரு ப்ரூஃப் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இவனுக்கு காதலன் அப்படிலாம் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா இந்த பொண்ணை பொறுத்தளவு யாருமே ஒரு கெட்ட நியூஸ்னு சொல்ல மாட்டேங்காங்க, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா போலீஸ்காரங்க ஒரு 3 விஷயத்தில் சந்தேகப்படுறாங்க. ஒன்று, இந்த பொண்ணோட பேகு மொபைல் எதுவுமே அந்த இடத்துல இல்லை. அப்போ கொலை பண்ண வந்தால் பேகெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொன்று வந்து இந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணிவிட்டு அந்த லவ்வர் கூட இங்கே வந்து கடைசியில் அவங்க 2 பேத்துக்கும் சண்டையாகி இப்படி நடந்திருக்கான்னு கேட்டால் அந்த இதுக்கும் ஒன்றும் சாட்சியுமே கிடையாது. ஸோ 3வது என்ன யோசிக்காங்கன்னா ஸ்கூல்லேருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்காங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலில் போய் விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து உண்மையாலுமே இந்த டீச்சர் ஸ்கூலுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க ஆமாம் இந்த டீச்சர் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அது போக அந்த டீச்சர் வந்து ஏதாவது ரொம்பவுமே பதட்டத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்காங்க. இல்லை எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்காங்க அப்படிங்காங்க. சரி ஓகே, அப்போ பஸ்ஸில் வரும்போது நம்ம யார்கிட்டையாவது விசாரிக்கணும்னு சொல்லி பஸ்ஸில் எப்பவுமே ஒரு டீச்சர் பக்கத்தில் தான் அவங்க உட்காந்துட்டு வருவாங்க, யார் அந்த அஞ்சலிங்கிறவங்க. அப்போது அந்த டீச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க, இல்லை எப்பவும் போல தான் இருந்தால், எந்த பிரச்சனையுமே அவளுக்கு இல்லை, நார்மலாக தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் உள்ள டீச்சருமே சொல்கிறாங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறது விதமாக ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஊருக்குள்ளெல்லாம் இல்லை, ஒரே ஒரு இடத்துல இருக்குது. என்னென்னா அவங்க பஸ் விட்டு இறங்குவாங்க தெரியுமா, அந்த இடத்துல இருக்குங்க. அப்போது அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்குது, கரெக்டாக அந்த காட்டு வழி பாதைக்குள்ளே போகுது. இது எல்லாமே சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ யாருமே ஃபாலோ பண்ணிட்டும் போல, எதுவுமே யாருமே பண்ணலை. அப்போ இந்த கேஸ் எங்கே தான் முடியும்? இது என்னன்னே போலீஸ்காரங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யார் இதை பண்ணியிருப்பா, இதுக்கான மோட்டிவ் என்னது, இது எதனால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடுறாங்க. அப்படி தேடும்போது தான் ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. யார் இந்த பொண்ணு, அவங்க அப்பா அம்மா. இந்த வாடகை வீட்டு ஓனருடைய பையன் இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்ன யோசிக்காங்கன்னா இவன் தான் வந்து லவ் பண்ணுற மாதிரி போயிருக்கான், போய் அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு ஒட்டி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு
ஒட்டி அந்த பையனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஆமாம் சார், நான் லவ் பண்ணது எல்லாமே உண்மை தான், நான் அந்த பொண்ணை இப்போ வரைக்கும் உண்மையாக தான் லவ் பண்ணுறேன், நான் அவங்க வீட்டில் கூட போய் பேசியிருக்கேன் உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்கன்னு சொல்லி அப்படின்னு அவங்க அம்மா அப்பாட்டையும் கேட்டுறாங்க. ஆமாம், இந்த பையன் வந்து பேசியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பையன் மேலேயும் எந்த ஒரு டவுட்டுமே பட முடியாது. இவன் லவ் பண்ணியிருக்காங்கிற காரணத்துக்காக இவன் மேலே கொலை கேஸ் போட முடியாத, இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாச்சு, இவன் சொல்கிற பதில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணனே தெரில. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளூ வந்து போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்லேருந்து போலீஸ்காரங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காங்க. என்னென்னா இந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்கு செல்லு எதுவுமே அங்கே இல்லை. ஸோ அப்போ அந்த பொண்ணோட செல்லை வந்து கொலைகாரன் தான் வச்சுருக்கணும். அப்போ அந்த செல்லை ட்ரேஸ் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி அந்த செல்லை ட்ரேஸ் பண்ணுறாங்க. ட்ரேஸ் பண்ணும்போது அந்த செல்லோட கடைசி லொக்கேஷன் எங்கே தெரியுமா காட்டுது? குஜராத்தில் காட்டுது. அப்போ போலீஸ்காரங்களுக்கு இன்னமும் குழப்பம். இது ஒரு பட்டிக்காடு மாதிரி இருக்க ஒரு கிராமம். குஜராத்லேருந்து வந்து இந்த பொண்ணை கொண்டுட்டு போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. இன்னொன்று டூரிஸ்ட் ஏதாவது வந்து கொண்டிருப்பாங்களா? ஆனால் இந்த ஊருக்குலாம் டூரிஸ்ட் வர வாய்ப்பே இல்லை. இப்போ என்னதான் இது குஜராத்தில் வந்து இதாகிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஊரை விட்டு எவனாவது ஓடி இருப்பானோ, ஒருவேளை கொலை பண்ணிட்டு இந்த கொலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஊரை விட்டு ஓடி இருப்பானோங்கிற விதத்தில் யோசிக்கிறாங்க. அங்கே சுற்றி உள்ள எல்லா கிராமத்துலையும் யாராவது வெளியூர் போயிருக்காங்களான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு 3 பேர் வெளியூர் போயிருக்காங்கன்னு தெரிய வருதுங்க. அதில் 2 பேரை விசாரிக்கும் போது அவங்களுடைய ரீசன் எல்லாமே நார்மலாக இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி வேலைக்காக வந்தோம், என்ன சார் இப்போ நேரில் வந்து நாங்கள் வாக்குமூலம் கொடுக்கணுமா, எதனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து போலீஸ்காரங்களுக்கு 2 பேர் மேலே வந்து சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. 3வது ஒரு நபருடைய ஃபோன் மட்டும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க. அப்போ அவர் மேலே கண்டிப்பாக போலீஸ்காரங்களுக்கு ஒரு டவுட் வரதான் செய்யும். அப்போ அவர் மேலே டவுட் பட்டு அவர் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து குனுஜா. அவருக்கு வந்து 22 வயசு ஆகுதுங்க. சரியா? ஸோ இப்போ இந்த குனுஜா தான் வந்து வெளியூர் போயிருக்காரு. அது போக இவருடைய ஃபோன் வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த குனுஜா எந்த ஊருன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணோட பக்கத்து ஊருன்னு தெரிய வருது. அப்போ அந்த குனுஜாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யாரெல்லாம் இருக்காங்கன்னா அந்த குனுஜாவுடைய அம்மா, அக்கா, பொண்ணு, இவங்க 3 பேரும் தான் இருக்காங்க. ஸோ இவங்க கூட தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு குனுஜா. அப்போ இந்த மாதிரி அவர் எங்கன்னு கேட்கும்போது ஜனவரி 4ஆம் தேதி நைட்டு வந்துட்டு பரபரப்பாக எனக்கு எங்கேயோ வேலை கிடச்சிருக்கு, வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அவன் கான்டாக்ட் பண்ணவும் இல்லை, ஃபோன்லாம் ஆஃபில் தான் இருக்குது அப்படின்னு நோட்டி போலீஸ்காரங்க இந்த இடத்துல வந்து ஓகே இவனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஓரளவு டவுட் படுறாங்க. இந்த குனுஜாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வேறு ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ தான் இந்த ஊரில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த குனுஜாவுடைய அக்கா பொண்ணு இருக்குது தெரியுமா, அந்த அக்கா பொண்ணோட பேர் பிரியதர்ஷினி. அந்த பொண்ணுக்கு 16 வயசு, 10ஆம் கிளாஸ் தான் படிக்குது அந்த பொண்ணு. சரிடா இது எதுக்கு இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். அந்த 10ஆம் கிளாஸ் வயசு பொண்ணுக்கும் குனுஜாவுக்கும் வந்து காதல் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள ஃபுல்லா ஒரு பேச்சு. என்ன இருந்தாலும் முறப்பையன் தானே, அதனால ஊருக்குள்ள வந்து பெருசா எதுவும் இது பண்ணலனாலும் 2 பேரும் லவ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் உண்டாம். அது போக குடும்பத்திலேயே வந்து டவுட் உண்டாங்க. அதாவது அவங்க அக்காவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி 2 பேரும் லவ் பண்ணுதுங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் உண்டாம். ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா அது போக அந்த பொண்ணு வந்து அதே ஸ்கூல்ல தான் படிக்குது. யாரு? அந்த அஞ்சலி படிக்கிற சேம் அதே ஸ்கூல்ல தான் படிக்குது. இதனாலே போலீஸ்காரங்க இந்த பொண்ணுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்காங்க. அதுபோக இந்த குனுஜனான வந்து விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வரும்போது அவன் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல. அப்போ போலீஸ்காரங்க வரும்போதே இந்த பொண்ணு வந்து பதறி இருக்குங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது மாறி மாறி கேள்வி கேட்க அது 16 வயசு 10ஆம் கிளாஸ் தானே படிக்குது. அந்த பொண்ணால் உண்மையை வந்து அடக்க முடியல. அது ஃபுல் உண்மைன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பொண்ணும் குனுஜானும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி லவ் பண்ணுறீங்க ஓகே. இப்போ லவ் பண்ணுறனால இவங்க வந்து வீட்லேயே இருக்கனால இவங்களுடைய லவ்வை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியலையா. என்னடா சொல்கிற ஹரிசு அப்படிங்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து உடலுறவுலாம் ஈடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம். ஆனால் அவங்க வீட்டில் அந்த மாதிரி இருக்க முடியல. அது போக அவங்க ஊர் வந்து ஒரு பட்டிக்காடு கிராமம்னால லார்ஜ் எதுவுமே கிடையாதான். ஸோ வந்து அவங்க உறவை வந்து இது பண்ண முடியல. அது போக 2 பேருக்குமே உடலுறவு பண்ணணும்னு சொல்லி அவ்வளோத்துக்குள்ள ஒரு ஆசையாக. இந்த பொண்ணுக்கு வெறும் 16 வயசுங்க, 10ஆம் கிளாஸ் தான் படிக்குது. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி யோசிச்சிருக்கு. ஸோ இதனால குனுஜான் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு அந்த காட்டு பகுதியில் வச்சு உடலுறவு பண்ணலான்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த பகுதியில் தான் 2 பேரும் உடலுறவில் ஈடுபட்டுகிட்டே இருந்திருக்காங்க. எது அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு காடு சொன்னேன் பாருங்கள், ஒரு புறம்போக்கு நிலம். அந்த புறம்போக்கு நிலத்தில் தான் இவங்க 2 பேரும் உடலுறவில் அடிக்கடி ஈடுபட்டிருக்காங்க. அந்த சம்பவம் நடந்தனாலும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அக்கா பொண்ணை ஸ்கூலில் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போன குனுஜான் அக்கா பொண்ணு பிரியதர்ஷினியை கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்துட்டு காட்டுக்குள்ளே வச்சு உடலுறவு பண்ணியிருக்காரு. அப்பவும் அந்த வழியாக நடந்து வந்தவங்க தான் நம்ம அஞ்சலி டீச்சர். அவங்க வந்து அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. பார்த்தா இது நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
உள்ளே போய் பார்த்துருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோட்டி அந்த கன்றாவியான விஷயத்த தன்னுடைய கண்ணால் அந்த டீச்சர் பார்த்துட்டாங்க. என்னென்னா, அந்த 16 வயசு பொண்ணும் அவனுடைய தாய்மாமனும் வந்து இந்த மாதிரி உறவில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு சத்தம் போடுறா. யார்? அந்த டீச்சர் சத்தம் போட்டுவிட்டு அந்த பொண்ணு அல்றா. டீச்சர் ப்ளீஸ் டீச்சர், என்னை விட்டுருங்க டீச்சர், வேண்டாம் டீச்சர், இவங்க எங்கள் தாய் மாமா தான் டீச்சர், நாங்கள் லவ் பண்ண தான் செய்கிறேன் டீச்சர், அப்படி இப்படிங்க. நீ லவ் பண்ணி இன்னும் பண்ணு, நீ இப்போ 18 வயசு 21 வயசுனா நான் உன்னை கேட்கவே மாட்டேன், உன்னை வந்து வான் பண்ணிட்டு விட்டுருப்பேன். ஆனால் நீ வெறும் 16 வயசு சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க? உங்கள் மாமனுக்கும் அறிவில்லை, உனக்கும் அறிவில்லையா? இதை நான் பெருசாக ஆக்காம விட மாட்டேன், உங்கள் வீட்டிலலாம் நான் சொல்ல தான் போகிறேன், ஒழுங்காக நீ போன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பொண்ணை வந்து போக வச்சுட்டாலாம். அந்த பொண்ணு போயிட்டாலாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாதான். ஏன்னா அந்த பொண்ணு போயிட்டா. இதுக்கப்புறம் மறுநாள் வந்தால் டீச்சர் நம்மளை கேட்பாங்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் பக்கம் ஸ்கூலுக்கே போலையாங்க. ஸோ இவன் 3 நாள் ஸ்கூலுக்கு போகாததே வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போய் இது மூலியமாகவே வந்து அந்த பொண்ணு பிரியதர்ஷினி மேலே போலீஸ்க்கு வந்து டவுட் வந்திருக்கு. அதனால தான் இன்வெஸ்டிகேஷனே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. அப்போ என்ன போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த குனிஜான் தான் அந்த பொண்ணை கொண்டிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி உறவில் ஈடுபட்டதை பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவன் இருந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு இருப்பான். இந்த பொண்ணு அப்படி இல்லை, நான் சொல்லுவேன்னு இருப்பான். அப்போ இதை வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னா இந்த பொண்ணை கொல்லணும்னு இவன் பிளான் பண்ணி இந்த பொண்ணை கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு வந்து ஒரு 100% கிட்ட கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த குனிஜானை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. குஜராத்துக்கு தனிப்பட அமைச்சு எல்லா இடத்துலையும் தேடும் போது இந்த குனிஜானும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படின்னா ஒரு 2-3 வாரம் கிட்ட ஆயிட்டு இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறம் குனிஜானை தூக்கிட்டு வந்து ஊருக்குள்ளே வச்சு விசாரிக்கும் போது தான் அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குனிஜனா இருந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க வைக்காதீங்கன்னு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்கான், இப்போ உயிரோடு இருந்தால் நம்மளை சொல்லிடுவான்னு சொல்லிட்டு இப்போ கட்டை இருக்குது பாருங்க, பக்கத்தில் உள்ள கட்டையை வச்சு மண்டையை அடிச்சிருக்கா. மண்டையை அடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து மயங்கி விழுந்திருக்கா. ஒரு பெரிய கல் எடுத்து மூஞ்சிலேயே போட்டு அந்த பொண்ணை வந்து முடிச்சிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ரத்தம்லாம் நல்லா தெரிச்சதில் சட்டை கை கால் எல்லாம் ரத்தமாயிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்கான், கட்டையை கொண்டு ஒரு இடத்துலையும் கல்லை கொண்டு ஒரு இடத்துலையும் போட்டுக்கிட்டு நைட்டு ஆகிற வரைக்குமே அந்த இடத்துல அவங்க ஒளிஞ்சே இருந்திருக்காங்க. ஏன்னா ஊருக்குள்ளே போனால் கண்டிப்பாக கிராமத்து மக்கள் கண்டிப்பாக இவன் உடம்பு ரத்தம் கித்தோன்னு இருக்கும்போது கண்டிப்பாக யாராவது வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே காட்டுக்குள்ளே இருந்திருக்கான். நைட் நேரம் வெளியே போயிருக்காங்க. வெளியே போகும்போது வீட்டுக்கு போயிருக்கான். அப்படி போகும்போது தான் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து இவனை பார்த்துட்டாராம். இவர் பார்த்தவர் போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது போலீஸ்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்தேன்னு. ஆனால் போலீஸ்காரங்க அந்த டைமில் அதை கண்டுக்கவே இல்லை. கடைசியில் அது எவ்வளோ பெரிய விஷயமா வந்திருக்கு பாருங்கள். அந்த ஆள் சொன்னதை மட்டும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ லென்த்தாக இந்த கேஸ் போயிருக்காது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஓரமாக கழட்டி ஒழிச்சு வச்சுருக்கான். ஒழிச்சு வச்சுட்டு விறுவிறுன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் உடனே இந்த மாதிரி வெளியூர் போகிறேன், வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியூர் போகிறாங்க. போகிற வழியில் வந்து ட்ரெஸ்ஸை எங்கேயோ தூரப்பட்டு வெளியூர் போய் குஜராத்துக்கு போயிருக்கான். அங்கே போனதுக்கப்புறம் இவனுக்கு வந்து காசு பத்தலைன்னு நோட்டி என்ன பண்ணியிருக்கான், இந்த பொண்ணோட ஃபோனை, அஞ்சலியோட ஃபோனை அவன்கிட்ட தானே இருந்திருக்கு. உடனே அந்த ஃபோனை ஆன் பண்ணி விற்றுருக்காங்க. அப்போ விற்கும்போது தான் குஜராத்தில் அந்த பொண்ணோட ஃபோன் இருக்குன்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இவன் எப்படி மாட்டினா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இவன் எப்படி மாட்டியிருக்கான்னா, அந்த காசும் தீர்ந்து போச்சுங்க. அந்த காசு தீர்ந்து போனாட்டி தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஃபோன் அடிச்சிருக்கான். எப்போ இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் வீட்டுக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம், அம்மா நான் இந்த மாதிரி வெளியூரில் இருக்கேன், எனக்கு பணம் தேவைப்படுது, என் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு விடுங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அடிச்சிருக்கான். ஆல்ரெடி இவன் ஃபோனை ஃபுல் ட்ராக்கிங்கில் வச்சுருந்த சைபர் கிரைமும் இவன் ஃபோனை ஆனானோட்டி உடனே குஜராத் போலீஸை விட்டு அவனை வந்து அங்கே தூக்கிட்டாங்க. இப்போ நீ கொலை பண்ண இடத்துக்கு நேரில் காட்டி நீ எதை வச்சு கொலை பண்ண, உன் ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே போட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த ஸ்பாட்டுக்கு அவனை கூப்பிட்டு வரும்போது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடின்னு அடித்து அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிழிச்சு எடுத்து அவனை போட்டு அந்த இடத்துல அடிச்சா கொண்டிருப்பாங்க விட்டுருந்தா. போலீஸ்காரங்க அவனை காப்பாற்றுறதுக்கே பெரிய பாடாயிட்டு ஒரு வழியாக அவனை அப்படியே எடுத்து கொண்டு வந்து காப்பாற்றி அவனை வந்து அந்த இடத்துல வச்சு என்னென்ன பண்ணான்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ண வச்சு காட்டியிருக்காங்க. எல்லாத்தையும் அவனும் சொல்லியிருக்கான். அவன் தூக்கி போட்ட ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருக்கான். அந்த ரத்த கரையோட எல்லாமே எவிடன்ஸ் தானே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வச்சுட்டு எல்லாமே இது பண்ணியிருக்கான். உடனே போலீஸ்காரங்களும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இவனுக்கும் வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் நிப்பாட்டுறாங்க. இவனுக்கு வந்து 7 வருஷம் சிறை தண்டனை கிடச்சிருக்கு. பெயில் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அந்த டைமில் இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் ஆகிட்டு. ஸோ 7 வருஷம். ஆனால் எல்லாரும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இவனுக்கு வந்து 7 வருஷம் தான் சிறை தண்டனை வந்து கிடச்சிருக்கு. கடைசியில் பாருங்களேன், அந்த டீச்சரு எதுவுமே பண்ணாமல் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றணும், அவள் ஒரு கெட்ட வழிக்கு போகிறா, நம்ம ஒரு நல்ல வழி படுத்தணும், அந்த டீச்சர் நினச்சிருந்தா கண்டுக்காமல் போயிருக்கலாம். இல்லைன்னா
இந்த மாதிரி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இதுக்கு மேலே இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாவது போயிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் அந்த பொண்ணை வந்து நம்ம திருத்தணும், என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு கெட்ட வழிக்கு போயிடக்கூடாது, என்ன இருந்தாலும் நம்ம மாணவி அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு பண்ணது கடைசியில் எப்படிப்பட்ட ஒரு விளைவில் வந்து முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்களுடைய கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த அஞ்சலி டீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தன்னுடைய மாணவிக்காக தான் உயிரே விட்டுருக்காங்கன்னு தான் ஓப்பனாகவே சொல்லணும். ஸோ அந்த டீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, நம்மளுடைய வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க சொல்லுவேன். என்றைக்குமே தங்களுடைய பசங்களுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்லி வளங்குங்க. நல்லதுக்கு எப்படி சொல்லி வளர்க்குறீங்களோ அதே மாதிரி எது கெட்டது எது எப்போ பண்ணணும் அப்படி இப்படின்னு நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக ஒவ்வொரு விஷயமும் பேசணும். நம்ம மாணவர்கள்கிட்டையும் சரி, நம்ம பிள்ளைங்கள்கிட்டையும் சரி, அப்படி நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் அவங்க எதுனாலும் நம்மக்கிட்ட ஓப்பனாக சொல்லுவாங்க. யாரை லவ் பண்ணாலும் ஓப்பனாக நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.